மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று அமித்ஷா கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அண்ணாமலை அங்கே ஏன் போல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா ஊடகங்கள் எல்லாமே ஸ்டில் நான் உருட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஏன் இருக்கு அப்படிங்கறத பத்தியும், பிளஸ் வந்து அமித்ஷா அவர்கள் கூட அழைப்பு கொடுத்திருந்தாங்க அண்ணாமலைக்கு. ஆனா அண்ணாமலை தான் வேணும்னே போல அப்படிங்கிற கூடுதல் குற்றச்சாட்டும் இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அங்க போல, இல்ல அவங்க உண்மையாவே கூப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த பதவி எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற அதிருப்தியால அவர் அப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு விரிவாக்கமா இது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிப்தா வந்து பேசுவோம், டீகோட் பண்ணி பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா. சோ இப்ப வீடியோக்குள்ள போலாமா? ஊடகங்களான பாலிமர் நியூஸ் அண்ட் தினமலர் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து கசிய விடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாரு, ஆனா அங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சது யாருன்னு தெரியுமா? அண்ணாமலை அவர்கள் தான். சோ அமித்ஷாவை நீங்க எப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவினுடைய ஆதரவாளர்களும் பாஜகவினுடைய மூத்த ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, சோ அவர்கள் அதாவது மூத்த தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் பக்கம் கொடி பிடிக்கிறாங்களே தவிர அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கல. சரி, நியத்தமா உண்மையா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்கள் வரைக்கும் டெல்லி தலைமை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்த போறோம், நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த வகையில அண்ணாமலை அவர்களால போக முடியல அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. காரணம் அப்படின்னு பார்த்தா இவர் கிட்டத்தட்ட ஒரு 7 கல்யாணம், எவ்வளோ 7 மேரேஜஸ் என்ன பண்ணிருக்காரு, கமிட் பண்ணிருக்காரு. ஒரு ஊர்லயும் அங்கேயும் இங்கேயும் டிராவல் பண்ணி அந்த மனுஷன் போயிருக்காரு. இவருக்கு என்ன கல்யாணம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடுதிப்புன இவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடத்துறாங்க. இதுக்கு நம்ம அண்ணாமலையை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உத்தமன் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசுறோம். ஒரு இடத்துல கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கொஞ்சமாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நம்ம குறிப்பிட்டு பேசலாம். அந்த வகையில அண்ணாமலை கமிட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டாரு. ஸோ திடுதிப்புன இந்த ஒரு மீட்டிங் பிளானை சேஞ்ச் பண்ணும் வகையிலையோ இல்ல அவங்களுக்கு மாத்தி வேற ஒரு கமிட் பண்றதுக்கோ இவர் ரெடியா இல்லை. ஸோ நீங்க பாத்துக்கோங்க, நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசிக்கோங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த ஒரு கேப் ஆஃப் ரிலாக்ஸேஷன் டைம் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு நடுவுல தான் இவ்வளோ டிபேட்ஸும். ஸோ 7 கல்யாணத்தை அவர் வந்து பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராணிப்பேட்டையில இருக்கிற யோக நரசிம்மர் கோவிலுக்கு ஒரு 1305 படிக்கட்டு ஏறி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி கோவில் விசேஷங்கள் ஆகட்டும், மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆகட்டும், திருமண நிகழ்வுகள், இது எல்லாத்துலயுமே கலந்துக்கிறதுக்கான ஒரு கமிட்டை அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. சோ தட் அவரால் போய் அங்க கரெக்டான டைம்ல கலந்துக்க முடியல. இதுதான் அங்க உண்மையான ஒரு ரீசன் அப்படின்னுமே அண்ணாமலை தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல தினமலர் வேணும்னே வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் புறக்கணிச்சிட்டாரு, மேலிடத்தின் மேல அதிருப்தி அவருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இது உண்மையா இருக்குமா தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி சான்சஸ் இருக்கு, ரொம்ப இல்ல பட் குட்டியா. ஏன்னா இப்ப வந்து நம்மளுக்கு அண்ணாமலை அவர்களை பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன மாதிரி எவ்வளவோ நபர்கள் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு பாரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு அந்த பதவியில இருந்து அவர் வெளியே போயிட்டு. ஸோ ஸ்டில் வந்து அவருக்கான ஒரு பதவி அப்படிங்கறத இன்னைய வரைக்கும் கொடுக்காமே வச்சிருக்காங்க. அவருக்கான ஒரு பதவி வந்துச்சுன்னா இந்த நேரத்துக்கு அவர் இன்னும் எவ்வளவு கெத்தா பேசியிருப்பாரு, எந்த அளவு மூவ் பண்ணிருப்பாரு. பட் அவருக்கு பதவி இல்ல பாத்தியா, அதனாலதானே வண்டு சிண்டுலாம் பேசுது அப்படிங்கிற மாதிரி ஆதரவாளர்களுக்கே கோபம் வர இந்த ஒரு சூழ்நிலையில எனக்கான ஒரு பதவி இருந்தது அப்படின்னா நான் இன்னும் எந்த அளவு ஸ்டெபனா பேசியிருப்பேன் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், இருக்கலாம். ஆனா நாட் ஷியோர். பட் ஆனா ஒரு பக்கம் அவரை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து அடிமட்ட தொண்டன், நான் பாஜகவுக்கு கீழே வேலை பார்க்குறேன், நான் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு கட்சி தான் முக்கியம், பதவி முக்கியம் இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. என்னதான் இருந்தாலும் கட்சிக்குள்ள இருக்கும் சில ஆடுகள் நிறைய வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் யதார்த்தம். ஸோ இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு நடத்தப்படுது இல்லையா, இதுல முக்கிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கும் போது அண்ணாமலை அவர்களை பத்தி கொஞ்சம் நெகட்டிவா, இவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு, கட்சிக்கு இதெல்லாம் வந்து ஃபேவரா இல்ல அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை அண்ணாமலையை நோக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறதாகவும், இவங்க எப்படி அப்படிலாம் பேசலாம்,
ஸோ இது இவங்க பேசுனதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் கோவம் வந்து என்னென்னவோ அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஊடகங்கள்ல அதிக அளவில் பேசப்பட்டு இருக்கிற பெரிய பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அண்ணாமலை புறக்கணிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ற விஷயம். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறது நியாயமான விஷயம். கல்யாணத்துக்கு போயிருக்காருங்க, நோட் பண்ணிக்கோங்க. கல்யாணம் கமிட் பண்ணியிருக்காரு, கோவிலுக்கெல்லாம் கமிட் பண்ணியிருக்காரு. சோதனை அவர் போல பெரிய அளவுலலாம் வித்தியாசம்லாம் கிடையாது. இல்ல தீபிகா, பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து கோவத்துல இருக்காங்களா அண்ணாமலை மேல? ஈவன் நம்மளுக்கே அதிருப்தி இருக்கு அவருக்கான ஒரு பதவி கொடுக்கல அப்படின்னா அவருக்கும் இருக்கும்ல தீபிகா. நீ எப்படி அப்படியே பொத்தாம் பொதுமோ சொல்லிடலாமா? அவருக்கு இருக்காது, அவர் வந்து மாமனிதர்லாம் நீ பேசிடலாமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அவங்களுக்கான ஒரு பதில் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் இது இந்த கேள்விக்கான ஆன்சர் நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோமா அப்படின்னு யோசிக்கும் போதும் ஒரு கில்ட் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பதவியில இருக்காரு, ஒரு மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி தமிழகத்துல பாஜக சார்பில் இருக்கிறாரு. அவர் இருக்கும் அந்த சூழ்நிலை வரைக்கும் பாத்தீங்கன்னா கேடி ராகவன் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பதவியும் கொடுக்கப்படவில்லை. அவர் கொஞ்சம் ஓரம் கட்டி தான் இருக்கிறாரு. சில நாட்கள் ஆகுது, இவர் இனிமே வந்து பாஜகவினுடைய தலைவர் கிடையாது, மாநில தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரத்துல கேடி ராகவன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. எந்த பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு பொறுப்பு. அணிகள் லைக் இளைஞர் அணி இருக்கும், நிறைய அணிகள் இருக்கும். நான் ஒன்னு ரெண்டுன்னு கிடையாது. இப்போ டோட்டலா தமிழகத்துல பாஜக இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு அணி தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு சுப்பீரியரான ஒரு ஹேண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தலைவரா இவர் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல இருந்தே ஒன்று நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், பாஜகவுல அண்ணாமலை அவர்கள் இருக்கிறது ஒரு இடையூறா இருக்கு. இவர் இந்த தலைவர்ல இருந்து விளங்கிட்டாரு அப்படின்னா நம்மளால கொண்டு வந்து அந்த போஸ்ட்ல உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் சேர்ந்து பார்க்குற வேலைகளை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அண்ணாமலையோடைய ஃப்ராங்கான ஒரு கொஸ்டின் என்ன, அதிமுக கூட ஏன் கூட்டணி வைக்கணும், அதிமுக சொல்றது ஏன் கேட்கணும், நமக்குன்னு ஒரு பெரும்பான்மை இருக்கு, நம்ம யார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தருணம் இருக்கு. இப்போ அதிமுக பாஜக அப்படின்னு சொல்லும் போது ஓட் பர்சன்ட் எவ்வளோ, இவங்களுக்கு 22ன்னு நினைக்கிறேன். ஸோ பாஜகவுக்கு 18% காமிச்சிருக்காங்க. பட் இப்படி இருக்கும்போது நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஓட் ஷேர் வச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கான ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இன்னும் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா போட்டு 2029 தான் நம்ம இலக்கு அப்படின்னு சொன்ன நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மூக்கை உடைக்கும் வகையில அண்ணாமலையின் கேள்வியெல்லாம் சலுக்குன்னு இருந்தது. நம்மளுடைய இலக்கு அது கிடையாது. இப்போதைக்கு நம்ம எடப்பாடியார் ஆக்கிடணும், ஆனாலும் நம்ம கட்சி வளரணும், நம்ம கட்சிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவருடைய மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையான ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம கட்சி வளரணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கட்சிக்காக உழைக்கிறோம். இப்ப நம்ம வந்து இப்போ பெரும்பான்மை காமிச்சு நம்ம வந்தோம் அப்படின்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க போறாரா எடப்பாடியார்? கிடையாது. அப்ப நம்ம கட்சியை எந்த அளவுக்கு தமிழகத்துல கால் ஊன்ற வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணுமே தவிர திமுக அதிமுக இவங்க தான் யதார்த்தமான பெரிய கட்சிகள் தமிழகத்துல அப்படின்னு இல்லாம நம்ம வந்து பெரும்பான்மையா நம்ம வந்து சென்ட்ரல் ஆள்றோம் அப்படின்னு இல்லாம மாநிலத்திலையும் நம்ம முதலிடமா இருக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய பெரிய ஆசை, கனவு. அந்த லட்சியத்தை நோக்கி அவர் ஓடிக்கிட்டும் தான் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல திடுதிப்புன்னு இவங்க என்ன பண்றாங்க, இல்ல நம்ம வந்து அதிமுக கூட போயிட்டு நம்ம கூட்டணியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. வைக்கும் போதே நிபந்தனைகள் நிறைய உடையும் போது என்ன ஆகுது, அண்ணாமலை அவர்கள் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி பதவியில இருந்தே தூக்கிடுறாங்க. எவ்வளவோ கிரிட்டிசிசம் வருது. இணைய வரைக்கும் நான் தொண்டனா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூடவே இருக்கும் சில நபர்களாலவே குத்தப்படுகிறார் அண்ணாமலை அப்படிங்கிறது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆக போதே இன்னும் அவருக்கான ஒரு பதவியுமே கொடுக்காம மேலிடம் என்ன பண்றீங்க? இத்தனை நாள் கொஞ்சம் தூரமாவே வச்சிருந்தீங்க, என்னென்னவோ பேசுனீங்க, எடப்பாடியாருக்கு நம்ம ஓட்டு போடணும், வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது, மீட்டிங் நடக்குது, எல்லா இடங்கள்லயும் இப்ப அண்ணாமலையை கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் நினைக்கிறீங்க. ஆனா அவருக்கான ஒரு அங்கீகாரம் என்ன, அவருக்கான ஒரு பதவி என்ன அப்படிங்கிறது தான் மக்களுடைய அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களான ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலையாவும் இருக்கு. ஃபைனலி அண்ணாமலை அவர்கள் கூட ஏன் அமித்ஷா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வேணும்னு நிராகரிச்சிருக்காருலாம் கிடையாது, அவருக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதனாலதான் அப்படிங்கிறாங்க. ஆதரவாளர்களுக்கு அவருக்கு பதவி கொடுக்கலையே அப்படிங்கிற கோபம் அதிக அளவுல இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில நான் தொண்டனாவே இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையும் மனிதர்கள், அதாவது தொண்டர்களுக்கு ஆதரவாளர்களுக்கு குத்தவும் செய்து, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, ஒரு ஒரு சகோதரனா எப்படியாவது அவங்களுடைய ஒரு சப்போர்ட் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. தினமலர் சைட்ல இருந்தும் அண்ட் நிறைய சேனல்ஸ்ல இருந்து வெளியிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிகல்ஸ்க்கும் கூட விரைவில் அண்ணாமலையை ஃபிளாஷ் அடிப்பாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.